கபீஸ்வரோ பகவான் மகாபராக்கிரமி, புத்தியில் பரமசிரேஷ்டமான ஒரு கபி ஸ்ரீ ஹனுமான். அவருடைய புஜ பல பராக்கிரமங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய மதி எவ்வளோ தீக்ஷண்யமான புத்தி இருக்குது, அது இன்னொரு பக்கம். இது எல்லாத்த விட மேலானது என்னது அப்படின்னா தர்மமிகமான ஒரு சிந்தனை, தர்மத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இது எல்லாமே இருந்து கூட வினயத்தோட தலை குனிஞ்சா மாதிரி ராமனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணிவு, இது எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய த ஒன்லி கேரக்டர் இன் எனி புராண இதிஹாசம், இந்த ஹோல் திங் யார் அப்படின்னா அது ஒன்லி சாக்ஷாத் பகவான் ஹனுமான் தான். பராக்கிரமம் இருக்கும் ஆனால் தர்மம் தெரியாது, தர்மம் நன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனால் பராக்கிரமம் இருக்காது. இது ரெண்டும் இருக்கும் ஆனால் பக்தி ரொம்ப க்ஷீணமாக இருக்கும். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல ஓரமாக கர்வம் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போது ஹனுமான் ஒரு ஐடியல் பர்சன் டு எமுலேட் அவர் பர்சனாலிட்டி. ஹனுமான் மாதிரி ஆக முடியாது நம்ம, ஆனால் நம்மக்கிட்ட எங்கெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் ஹனுமான்லேருந்து எடுத்து நம்ம ஃபீல் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவாளுக்கு, வயசானவாளுக்கு, எல்லா தரப்பினர்களுக்கும், எல்லா வகுப்பினர்களுக்கும், எல்லோருக்குமே ஹனுமான் அப்படிங்கிறவர் நம்மளை நாம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சாக்ஷாத் ஹனுமான். ஹனுமான் தூரக்கேந்து பார்க்குறார். என்ன பார்க்குறார்? எங்கே இருக்கோம் நம்ம? அசோகவனத்துலேருந்து தூரக்க பார்க்குறார். சீதைன்னு கன்ஃபார்ம் பண்ணின்றார் அவர். சீதையாக தான் இருக்கும் அது அப்படின்னு அவருக்கு தெரியறது. அப்படி அந்த சீதையோட கிரேட்னஸ், அவளோட சீதையோடைய அந்த மகிமை இருக்கு இல்லையா, பெருமை இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை கேட்குறா. சாய் சம்ருத், யூ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் ஹர். அதில் ராஜ்யம் வா திரிஷுலோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத் கலாம். அந்த மாதிரி ஒரு நம்ம பிருத்திவியிலேருந்து அதாவது ஜென்ரலாக கமலம் இருக்கு இல்லையா, தாமரை அப்படிங்கிறது தண்ணியில் மலரும் இல்லையா, நல்ல தண்ணியில் இருக்கிறது. ஆனால் பிருத்திவியை உடச்சுண்டு வெளியில் ஒரு கமலமாக இருக்காளே யார்? சீதா மாதா. அப்படிப்பட்ட சீதா மாதா எவ்வளோ கஷ்டப்படுறா இல்லையா. அந்த மாதிரி தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனா யம் சா தைதா பாரியா ராட்சசி வசமாகதா. தர்மத்திலையும் ஞானத்திலையும் சிறந்து மேலோங்கி இருக்கக்கூடிய ராமன், அந்த ராமனுக்கு நிகரான அவளுடைய பாரியா சீதா இப்படி ராட்சசர்களுடைய பிடியில் மாட்டின்னு இருக்காளே. சந்துஷ்டா பலமூலேன்னு பர்த்ரு சுஷ்ருண நாபரா யாபரம் பஜதே பிரீத்திம் வனேபி பவனேயதா. பழம் ஏதோ கிடைக்கிற மரத்துலேருந்து கீழே விழுற அந்த பழத்தை மட்டும் ஏதோ சாப்பிட்டுண்டு அப்படி ஒருத்தி இருக்காளே. இப்படி ஒருத்தி இருக்க முடியுமா? இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கார். தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார். உடனே என்ன பார்த்தோம்? என்னாச்சு? டடம் 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 பேன்னு சங்கு ஊதுற சத்தம் கேட்கறது, மணியெல்லாம் அடிக்கிறது, வாத்திய கோஷங்கள்லாம் கேட்கறது. நிறைய பெண்கள் கையில் விளக்கு எடுத்துண்டு அப்படியே வரா. அந்த அந்த இதுக்கெல்லாம் நடுவில் அப்படியே ராவணன் கேட்டால் மட்டும் சொல்லுன்னு, ராவணன் அப்படியே டமால் 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 டமால்னு வரான். ஆஞ்சநேயர் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கார். தேர்ட் எம்பையர் மாதிரி உட்காந்துண்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார்.
ராவணனுடைய பேச்சு, ராவணனுடைய நடத்தை எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. சததர்ஷ ததா சீதாம் பூர்ணச்சந்திர நிபானனாம் ஷோக பாரைரிவ நாசியதாம் பைரவ நாவிமாம்பசி. பூர்ண சந்திரமா இருக்கக்கூடிய அந்த முகம் வாடி போயிருக்கான். பௌர்ணமியே வாடி போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபேஸோட இருக்கான். தித்ருக்ஷமணோ வைதேகிம் ஹனுமான் மாருதத்மஜா ச ததர்ஷ விதூரஸ்தாக ராட்சசி கோரதர்ஷனாக. தூரக்கேந்து பார்க்குறான் ஹனுமான். அப்படியே நான் நடக்க போகிறது பார்த்தா ராவணன் ஒரு பக்கம் வந்துட்டுருக்க, இந்த பக்கம் ஒரே ராட்சசியாக சூழ்ந்துருக்கான். எங்கே இருக்கோம்? அசோகவனத்தில் ஒரே ராட்சசியாக சூழ்ந்துருக்கா. சில பேர் நாய் மாதிரி ஃபேஸ் இருக்கான், சில பேர் பன்னி மாதிரி ஃபேஸ் இருக்கான், சில பேர் சிம்மம் மாதிரி இருக்கலாம், சில பேர் ஓநாய் மாதிரி இருக்கலாம், சில பேர் ஆடு மாதிரி இருக்கலாம். இப்படிலாம் இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அவளோட ஃபேஸ் அப்படி இருக்கும். ஆட்டுத்தலையோட ஒரு ராட்சசி இருந்தால் எப்படி இருக்கும், மாடு தலையோட ஒரு ராட்சசி இருந்தால் எப்படி இருக்கும். சில பேருக்கு ஒரு கை தான் இருக்கான், சில பேருக்கு ஒரு கால் தான் இருக்கான், சில பேருக்கு பெருசாக ஒரே ஒரு கண்ணு இருக்கான். எப்படி சில பேர் மூஞ்சியில் முக்கால் வாசி வாய் தான் இருக்கான். சில பேருக்கு நகல்லாம் பெருசாக இருக்கான். சில பேர் நாக்கை திறந்தா நாக்கு இவ்வளோ பெருசாக வெளில விடணும். சிரிக்கிறது பாவம். சீதை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். சில பேர் யானை மாதிரி பேன்னு பெருசாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ அசோக வணிகா மத்தியே சாகரம் அப்ளுதாம் தாபிஹி பரிவிருத்தம் தத்ர சக்ரஹாமிவ ரோஹிணீம். இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு பழுதடைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு வீணை, அப்படியே யாரும் கேட்பார் இல்லாமல், அதனுடைய கீர்த்தி தெரியாமல், அதனுடைய மகத்துவம் தெரியாமல் அங்கேருந்து எழுந்துருங்க வச்சு அங்கே உட்கார. எழுந்துருங்கன்னா இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் உள்ள வரத்துக்கே யோசிக்கிற பாருங்க. இங்கே யாராவது முன்னாடி இருந்து பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். ஏதாவது இருக்கல இங்கே தினமும் சொல்லின்னு இருக்கேன், நான் ஒருத்தரும் அங்கே இருக்கிறதில்ல. ரஞ்சினி எழுந்துருங்க உங்கள் பக்கம். யாரோ வந்தான்னா உள்ள வரலாமா வேண்டாமான்னு தயக்கிறா. அனுமாரும் அப்படிதான் தயங்குறார். உள்ள போகலாமா அசோகவனத்துக்குள்ள, ஒரே ராட்சசாலாம் இருக்காளே. அந்த மாதிரி. அதனால ராவணன் எழுந்து வரான். ஹனுமான் பாவம் என்ன ஹனுமானுடைய மனோநிலை எப்படி ஆயிடுத்துன்னா, இந்த ராட்சசிகள் இது மத்தியத்தில் ஒரே சீதையை பார்த்து அழுக வருதான் ஹனுமானுக்கு அழுக வந்துட்டோ. அவர் என்ன பண்ண முடியும் பாவம்? ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்கிருத்வாத ராமாய லக்ஷ்மணாய ச வீரியவான் சதீர்தர்ஷ சம்ஹ்ருஷ்டா ஹனுமான் சம்ருதோபவது. பகவானே அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் ஒளிஞ்சுண்டு உள்ளேந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாராம் ஹனுமான். வரான் 100 ஸ்திரீகள் இந்த பக்கம் விளக்கு அது இது டாம் பாம் பன் ஷோட அப்படியே தன்னை போட்டு காட்டுறது இருக்கு இல்லையா, அப்படியே தன்னுடைய மகத்துவத்தை காட்டிண்டு அப்படியே நடந்து வரான் ராவணன். நடந்து சீதா மாதாவை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறான். பேசக்கூடாத வார்த்தைன்னா என்ன? அவனை பொறுத்த மட்டும் கரெக்டாக பேசுகிறான். என்னது அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்காக தான் உயிரை வச்சுருக்கேன், உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன், ஐ லவ் யூ ஊன்னு ஃபுல்லாக பேசுகிறான். பரம காம மோகிதத்தில் இருக்கான். நான் குடிச்சிருக்கிற மத்து நைட்டு ஃபுல்லாக மத்து குடிச்சிருக்கான்.
அதனுடைய மத்து காத்தால் இருக்கிறது, சுற்றி இருக்கிற விஷயம் ஒரே வேலை. ராவணனுக்கு இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஹோல் லங்காவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்தா ராவணனுடைய லங்காவில் ஒரே வேலை என்ன அப்படின்னா, எப்போ பாரு குடிச்சுட்டு கூத்தடிக்கிறது தான் ஒரே வேலையாக வச்சுன்னு இருக்கான் ராவணன். அப்படி இருக்கக்கூடியவன் அப்படியே வந்து பேசுகிறான். சீதா மாதா வந்து எப்படி இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான்னா, ஏம்மா எவ்வளோ சாப்பாடு அனுப்புகிறேன், எவ்வளோ வஸ்திரம் அனுப்புகிறேன், எவ்வளோ ஆபரணம் அனுப்புகிறேன், எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்கேன், எதுவுமே இல்லாமல் இப்படி தரையில் வந்து ஒரு சொல்லுவாள் என்னது, ஒரு பிஞ்ச கயிறு மாதிரி விழுந்து கிடக்கி. பிஞ்ச கயிறு, ஒரு பழைய கயிறு, நஞ்சு போன கயிறு இருக்கும்ல, அது தரையில் ஓரமாக கிடக்கும்ல, அந்த மாதிரி சீதா வந்து தன்னுடைய அந்த பழைய வஸ்திரத்தையே போட்டுண்டு அப்படியே இருக்கலாம். எஞ்சான் ராவணன் சீதா கிட்ட, ப்ளீஸ் ஏற்றுக்கோ, ஏன் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கோ, ஏன் ஏற்றுக்கோ, ஏன் உன்னை வந்து பட்டத்துக்கு ராணி ஆக்குறேன். அப்புறம் சொல்கிறான், நீ என்னமோ தர்மம்லாம் பேசின்னு இருக்கியே, பெரிய தர்மம்லாம். ஸ்வதர்மோ ராட்சசம் வீருஹு சர்வதெய்வ நசம்சயா கமனம் வா பரஸ்திரீனாம் ஹரணம் சம்பிரமத்த வா ஏகம் சைவ காமம் துவாம் நச்ச சம்பிரக்ஷ்யசி மைதிலி காமம் காமஹா ஷரீரே மே யதா காமம் பிரவர்த்ததாம். பெருசாக ஏதோ தர்மம்னு பேசின்னு இருக்கியே. ராட்சசாலோடைய தர்மம் என்ன தெரியுமா? மற்றவாள் தான் அடித்து எடுத்துக்கிறது தான் ராட்சசாலோடைய தர்மம். மற்ற ஸ்திரீயான பிடிச்சிருந்தோன்னா நாங்கள் எடுத்துட்டுருவோம், அதுதான் ராட்சசாலோடைய தர்மம். அதனால் நீ இந்த பக்கம் வந்துட்டேன்னா உனக்கும் எதுவும் தர்மத்தில் ஒரு ஹானியும் இருக்காது. நீயும் ராட்சசியாக ஆகிடுவியே, நீயும் இந்த பக்கம் வந்துட்ட அப்படின்னா இதாகிடுவே. நீ ஏதோ மனுஷ ஸ்திரீ அப்படின்னு நினச்சின்னுலாம் இருக்காத. நீ என்னை ஒத்துண்ட அப்படின்னா ஏதோ தர்மத்தில் எந்த ஹானியும் வராது அப்படின்னும். இதம் தே சாரு சஞ்சாத்தம் யௌவனம் ஹதிவர்த்ததே யத் தீதம் புனர்நைதி ஸ்த்ரோதா ஸ்த்ரோதசாந்திமிவ. இந்த யௌவனம் இருக்கே உங்ககிட்ட, அற்புதமான ஒரு யௌவனம். அது வந்து ஓடுற நதி மாதிரி. அது ஓடி போச்சுன்னா திருப்பி வராது. என்ன பியூட்டிஃபுல் ஐடியா பாருங்க. அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாத. பிளா 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 பிளா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா பிளா 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 பிளான்னு காம மோகத்தில் வளர்றி கொட்டுறோம். சீதா மனசுக்குள்ளே நினச்சுன்றப்பா போல் இருக்கு, இந்த ஊரில் நல்லது சொல்கிறவாளே இல்லையா, இவனுக்கு அறிவே இருக்காதா? இப்போது எப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்டு பண்ணணும் அப்படின்னா, எதிராளி கேட்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் எதிராளிக்கு வந்து அதில் வந்து ஒரு டவுட் இருக்கா மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். தெளிவாக தப்பாக இருக்கிறவாள்கிட்ட போய் பேசக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக தப்பாக இருக்கிறவாள்கிட்ட போய் அறிவுலாம் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுவேன்னா, தெளிவாக நம்ம தப்புன்னு நம்மளை புரிய வைப்பான். நம்மளை என்ன பாப்பா, என்ன வளரின்னு இருக்கான், இன்னொருத்தர் பொருள் எடுத்துக்கூடாதா? ஏன்? பொருள் இருந்தால் எடுத்துக்கலாமே இல்லையா? தப்பு தானே? உங்களுக்கு தெரியறதில்ல, ராவணேஸ்வரனுக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம பிரவர்த்தி சத்சங்கங்கள் எதுவுமே அதுக்கும் ராவணனுக்கும் எந்த வாசனையும் இல்லை. அப்போது இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ராவணன் வந்து சத்சங்கங்கள்லையே இருக்கிறது இல்லை, போகிறதும் இல்லை. வேற எதுவும் நான் சொல்லலை. தேர்ஃபோர் சத்சங்கத்துக்கு போகாதவாள்லாம் வந்து ராவணா அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்சங்கத்தில் போகாமல் இருந்தோம் அப்படின்னாக்க மெதுவாக வந்து புத்தி வந்து தர்மத்திலேருந்து விலக ஆரம்பிக்கும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்போம். அப்புறம் செய்யக்கூடாததை செஞ்சால் என்னன்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடாததை செஞ்சுட்டு அது கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன? சத்சங்கத்தில் இல்லைன்னா நேச்சுரலாக இன் டைம் நம்ம என்ன ஆகும்? துஷ்சங்கத்தில் வந்து விழுந்துடும். இதே விஷயந்தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தில் இல்லைன்னா அர்ஜுனா, ரொம்ப சீக்கிரமே நீ வந்து
ஸ்வதர்மத்திலேருந்து ஃபஸ்ட்டு போகிற ஸ்டெப் என்னது? பரதர்மம் இருக்குது. பரதர்மத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு வந்து அதர்மம் இருக்குது. அதர்மத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து விநாசம். இந்த நாலு இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்வதர்மத்தில் இருக்க வேண்டியவா, இன்னது செய்யணும், இன்னது செய்யக்கூடாது. பரதர்மம்னா என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யறதில்ல, இன்னொருத்தருடைய தர்மம் என்னவோ அதை போய் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து யூனியன் போர்டு தூக்கினா என்ன அர்த்தம்? ஸ்கூலில் என்ன வேலை பண்ணோம்? ஸ்டூடெண்ட்ஸை படிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்வதர்மம் என்ன? பரவாயில்ல, சொல்லு, சத்தமாகவே சொல்லுங்க. படிக்கணும். படிப்பு தான் மெயின். விளையாட்டு ஸ்வதர்மமாக சொல்லணும், செகண்டரி. விளையாட்டும் ஈக்குவலி பண்ணணும், உடம்பு எல்லாம் முக்கியம். ஆனால் ப்ரைமரி எது? படிக்கணும். அப்பாவுடைய ஸ்வதர்மம் என்ன? அப்படி போட அறுவலை, ஆஃபீஸ், பணம் சம்பாதிக்கணும். அப்பாவுடைய ஸ்வதர்மம் வந்து பார்த்தீங்களா, இதுதான் டீச் பண்ணியிருக்கு குழந்தைகளுக்கு. என்ன தெரியறதுன்னா, அப்பானா ஆஃபீஸ் போகணும், அம்மாவும் ஆஃபீஸ் போகணும். புரியுறதா உங்களுக்கு? எங்கே சிரமமாயிடுறது சொசைட்டியில் அப்படின்னு. அப்போது தர்மம், ஸ்வதர்மம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னுடைய தர்மம் என்ன. அப்பா ஆர் குடும்ப தலைவனுடைய ஒரு மெயின் தர்மம் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறது, நோ டவுட் அபவுட் இட். அதுக்காக ஆஃபீஸ் போகிறோம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல வந்து நாட் ஜஸ்ட் அர்னிங் மணி இருக்குது, அந்த குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறது இருக்குது. அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல பண்புகள், நல்ல தர்மங்களை வந்து வளர்க்க வேண்டியது இருக்குது. நான் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு குடும்ப தலைவனுக்கு நாட் ஜஸ்ட் தி ஃபினான்ஷியல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஃபினான்ஷியல் ஹெல்த்து, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மென்டல் ஹெல்த்து. பரவாயில்ல, மென்டல் ஹெல்த் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் ஓகே, அப்போருமா. எப்போ பாரு வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த காஃபியை உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடு. என்ன சொன்னார் உங்கள் அப்பா? ஏன்னா இவங்க 2 பேரும் 2 நாளாக பேசிக்க மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மென்டல் ஹெல்த்து போகிறது. குழந்தைகள் என்ன பண்ணுவா? அப்படி பாப்பா அப்பா அம்மாவை, பாப்பா ஓகே நம்மளும் பேசாமலாம் இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு. நீங்கள் அப்பா அம்மாவா எவ்வளோ நாள் பேசாமல் கேட்போம். ஸோ என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவர், நான் என்ன சொல்கிறேன், சரி இப்போ அப்போ சண்டை போடாமல் இருக்க முடியுமா? கதவை சாத்தின்ட்டு போய் சண்டை போடணும், வெளியில் வச்சு வெரி குட் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஓகே. அப்போது ஸ்வதர்மத்திலேருந்து ஸ்வதர்மத்தில் வந்து நாட் ஜஸ்ட் பைசா ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஹோல் குடும்பமே தர்ம மார்க்கத்துலேயும் சத்சங்கத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு குடும்ப தலைவனுடைய சத்சங்கம், ஸ்வதர்மம். அப்படி இல்லை அப்படின்னா பரதர்மத்துக்கு போயிடுவோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதோ ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணுவோம். இது பண்ணால் என்ன, அது பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவில் இன்வால்வ் ஆகி அப்படியே போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்னாகும்? பரதர்மத்துக்கு ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து அதர்மம். பண்ணால் என்ன தப்பு? எல்லோரும் தான் தப்பு பண்ணுறா இல்லையா? எல்லோரும் தான் தப்பு பண்ணுறா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் என்ன அப்படின்னு மெதுவாக அதர்மத்துக்கு போகும். 1-2 தடவை அந்த அதர்மம் பண்ணோன்னா மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதர்மம் பண்ணால் தப்பு இல்லைன்னு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வையும் மெதுவாக வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாதாரணமாக நேச்சுரலாக அதர்மம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தர்மம் தெரியணும், தர்மத்தில் இருக்கணும். இது ரொம்ப 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 சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ராவணா ஆர் ஒன் ராவணி. சரியா? நம்ம சொசைட்டிக்கு ராமனை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஹனுமானை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ராவணனை கொடுத்துட்டு போகக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். அதனால் வந்து ஒன்று ராவணன் சொல்கிறான், என்ன ராமன் சொல்லிட்டு இத்தனை நேரத்துக்கு அவன் உயிரோட கூட இருக்க மாட்டானே, உனக்கு புரியலையா? இந்த சமுத்திரத்தை தாண்டி யாருமே இங்கே வர முடியாது.
அப்படின்னு ராவணன் யார்கிட்ட சொல்லின்னு இருக்கான்? சீதை கிட்ட சொல்லு. இந்த கோரமான சமுத்திரத்தை தாண்டி இந்த லேண்டுக்கு யாருமே வர முடியாது. இதை யார் கேட்டுன்னு இருக்கா? அந்த கோரமான சமுத்திரத்தை தாண்டி வந்த ஆஞ்சநேயர் இதை காதால் அப்படி கேட்டுன்னு இருக்கார். அதனால் இந்த ராமனெல்லாம் மறந்துடு, அவனை தூக்கி போடு, நான் எடுத்துக்கோ அப்படின்னு. ந ராமஸ் தபசா தேவி ந பலேன ச விக்ரமைஹி ந தனேன மயா துல்யா தேஜசா யசஸ்டாபிவா. சீதே, ராமர் எதுனாலுமே எனக்கு என்னோட ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறா. என்ன பண்ண முடியும் சீதா? சிரிக்க தான் முடியும், சிரிக்கவும் முடியாது, பரம சோகத்தில் இருக்கா. அதனால் என்ன பண்ணுறா? இவ்வளோ தூரம் பேசுகிறார் இல்லையா அனுமான், யார் ராவணன் பேசுகிறான் இல்லையா, சீதா என்ன பண்ணுறாலாம்? ஒரு புல்லை பிடுங்குறாளாம். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தயே மனோமத்தஹ ஸ்வஜனே பிரயிதாம் மனஹா. எடுத்து போடுறா. ஒரு ராவணன் நிற்கிற இடத்துக்கும் அவளுக்கும் இருக்கிற இடத்துல ஒரு புல்லை எடுத்து போடுறான். எப்போ ராமனுடைய வீரத்தையும் பலத்தையும் சௌரியத்தையத்தை பற்றியும் காதில் விழுந்ததோ, ந ராமஸ் தபசா தேவி ந பலேன ச விக்ரமைஹி ந தனேன மயா துல்யா தேஜசா யசஸ்சாபிச்ச. யசஸ்லையும் பலத்துலேயும் பராக்கிரமத்துலேயும் தனத்துலேயும் எதுலேயுமே ராமன் சமம் கிடையாது அப்படின்னு ராவணன் சொன்ன உடனே மாதா என்ன பண்ணுறா? ஒரு புல் எடுத்து போடுறான். என்ன அர்த்தம் அதுக்கு தெரியுமோ? அதை விட ஒரு பெரிய இன்சல்ட் எதுவுமே கிடையாது. கரெக்டு நீ சொல்கிறது. ஐ திங்க் சீதா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ராவணனோட ஒத்துக்கிறான். ஒரு பாயிண்ட்லேயுமே ராமனுக்கு நீ சமமாக முடியாது. இந்த திருணத்தை தூக்கி அப்படி போடுறது இருக்கு இல்லையா, அதில் சீதையோடைய கோபம் இருக்கு, அதில் சீதையோடைய பெருமை இருக்கு, அதில் சீதையோடைய அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அது அந்த புல்லில் இருக்கு. என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராமன் முன்னாடி நீ இந்த புல்லுக்கும் சமமானவன் இல்லை அப்படிங்கிறான். ஏதோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்கியே, ராஜா மாதிரி வந்திருக்கியே, போனா போகிறது, உக்காந்துட்டு போ, திருணம் அந்தரத கிருத்வா. ஆசனம் கொடுக்கறதுக்கு பதிலா அப்படி திருணம் அந்தரத கிருத்வா. அதுக்கப்புறம் உன்னுடைய லிமிட் அவ்வளோதான், அங்கேயே நிறுத்து, கொடியவனே உன் எல்லையை தாண்டாதே அப்படின்னு எடுக்கிறதுக்காக திருணம் அந்தரத கிருத்வா. நீ உன்னை பற்றி உன்னுடைய வைபவங்களை பற்றிலாம் சொன்னல, அதெல்லாம் நான் என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த புல்லா நினைக்கிறேன். திருணம் அந்தரத கிருத்வா. உன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி பெருசாக பேசினியே, உன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா திருணம் அந்தரத கிருத்வா, புல்லு போல நினைக்கிறேன். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினியே, உன்னுடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசுன்னு நான் நினைக்கிறேன்னா திருணம் அந்தரத கிருத்வா, இந்த புல்லுக்கு சமானம். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜனகருக்கு நான் ஃபுல்லாக பைசா அமுச்சு விட்றேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஜனகருக்கு நான் ஃபுல்லாக பைசா ஃபுல்லாக ஒன் டைம் செட்டில்மெண்ட் நான் அனுப்புகிறேங்கிறார். அது திருணம் அந்தரத கிருத்வா. அப்புறம் ஏதோ தர்மம்லாம் பேசினல்ல, அது பொசுங்கி போகிற அதர்மம் மாதிரி, திருணம் அந்தரத கிருத்வா. அப்புறம் ராமனால் இங்கே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னல, அது நான் புல்லாக மதிக்கிறேன், திருணம் அந்தரத கிருத்வா. ராமனோட ஆயுதம் அதெல்லாம் பற்றி பேசினேன் இல்லையா, உன்னோட ஆயுதத்தோட சமப்படுத்தி. ராமருடைய பானம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு புல்லை காக்காசுரன் வந்தபோது எனக்காக ஒரு புல்லை பிரம்மாஸ்திரமாக மாற்றினவர்.
அதனால நீ உன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களை பற்றி பேசுறதெல்லாம் வந்து திருணம் மந்திர தக்வா. அப்புறம் உன்னுடைய குலப்பெருமையெல்லாம் பேசினல்ல, உன்னுடைய குலம், நீ வந்த வழி, நீ உன்னுடைய இது இருக்கு இல்லையா, அது வந்து ராமருடைய குலத்துக்கு சமம் பண்ணி பார்த்தேன்னா திருணம் மந்திர தக்ருத்வா வந்து திருணத்துக்கு சமானம். உனக்கு யாரும் புத்தி சொல்றதுக்கே யாருமே இல்லையா? இஹ சந்தோவா நவா சந்திஹி சதோவா நானுவர்த்தசே யதாஹி விபரீதாத்தே புத்திராச்சார வர்ஜிதாக. லங்கா நன்னா இருக்கேப்பா, எல்லாம் திங்கிங் ஆஃப் சீதா. லங்கா ரொம்ப நன்னா இருக்கே, செழுமையாக இருக்குது, மழை பெய்யறது, பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, வனங்கள் இருக்குது. அப்படின்னா யாரோ ஒரு ஓரத்தில் 2-3 பேர் நல்லவா கண்டிப்பாக இருக்கணுமே. அந்த நல்லவா கிட்ட போய் நீ காதை கொடுக்கலையா? ஈக சந்தோ நவா, நல்லவர்கள் இல்லையா இங்க? நீ நல்லவர்கள்ட்ட இருந்தா மட்டும் உனக்கு என்ன பிரயோஜனம்? யார் நல்லவா இருக்கா லங்கால? விபீஷணன். விபீஷணனை தவிர இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் இருக்கா, அது சொல்றார் அவர். அதனால அகமௌபாயிகி பாரியா தஸ்யைவ ச தாராபதேஹே விரதசன்னாதஸ்ய வித்யேவ விப்ரஸ்ய விதிதாத்மனஹ சாதுராவண ராமேண மாம் சமானாய துக்கிதாம் வனே வசிதாயா சார்த்தம் கரன்வேவ கஜாதிபம் மித்ரமௌபாயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரிப்சதா பந்தம் சானிச்சதா கோரம் त्वयासौ पुरुषऋषभ विदितः सर्वधर्मज्ञः शरणागतवत्सलः. இதுதான் இம்பார்ட்டன்ட். விதித்தः सर्वधर्मज्ञः शरणागतवत्सलः तेन मैत्री भवतु ते यदि जीवितुमिच्छसि. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்போ கூட லேட் இல்லை, சரணாகத வத்சலான ராமனுடைய காலில் போய் விழு. இன்னொரு உபன்யாசகர் என்ன சொல்கிறாருன்னா, விழ வேண்டாம், நீ போய் நமஸ்காரம் பண்ண வேண்டாம், அவர் முன்னாடி கால் தடுக்கித்துனா போகிறோம், அவர் நீ சரணம் பண்ணுற அப்படின்னு நினச்சினா உனக்கு அபயம் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட மகான் ஸ்ரீராமர். அதனால ஒரு ஒரு கஜம்னா என்ன? யானை. ஒரு யானையும் ஒரு முயலும் சண்டை போடும்போது, சண்டை வந்து ரோஷம் வந்துடுத்துன்னா அந்த யானை எப்படி அந்த முயலை நசுக்கி சாவடிக்குமோ அந்த மாதிரி கஜேந்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமனுக்கு முன்னாடி நீ ஒரு முயல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் ராமன் சரணாகத வத்சலன். இது வந்து என்ன பண்ணுறேன்னா, சீதா ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணுறான். யாரை காப்பாற்றுறதுக்கு? ராவணனை சாவுலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு லாஸ்ட்டு ட்ரை. என்ன அப்படின்னா, ராமன் சரணாகத வத்சலன், அவனை சரண் எடுத்துக்கோ, அவனை விட்டுடுவான். அப்பேற்பட்ட காக்காசுரனையே வந்து எவன் மேலே பிரம்மசூத்திரத்தை போட போனாரோ அவனையே வந்து இது பண்ணிட்டான். காக்காசுரனோட கதை அப்புறம் சொல்கிறேன். அதனால் வந்து தயவுசெய்து ராமன் கிட்ட போய் நீ வந்து சரணாகதி எடு. ராமஸ்ய தனுஷம் சப்தம் ஸ்ரோஷ்யதி ஸ்வம் மகாஸ்வனம் சக்ருத்வம் ஸ்ருஷ்டஸ்ய நிர்கோஷ மனோரிவ. அவருடைய அந்த தனுஷ் இருக்கு இல்லையா, ராமருடைய தனுஷ் பேர் என்ன மறந்து போச்ச? கோதண்டம். அந்த கோதண்டத்துலேருந்து வர சத்திரம் என்னென்ன சத்தமே வந்து வஜ்ராயுதத்தை இந்திரன் பிரயோகப்படுத்தினான்னா எப்படி வந்து தட 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 தடன்னு ஆடுமோ அந்த மாதிரி ஆடும். ரக்ஷாம்சி நிக நிஷ்யந்தா புரியமாஸ்யாம் ந சம்சயா அசம்பதாம் கரிஷ்யந்தி பதந்தா கங்கவாசசா.
ராட்சசேந்திர மகாசர்பான் ச ராமகருடோ மகான், ராமகருடோ மகான் உத்தரிஷ்யதி வேகேன வைனதேய இவோரகான. எப்படி சொல்லி 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 ஒரு சர்ப்பத்தையும் பாக்கி விடாம கருடன் வேட்டை ஆடுவானோ அந்த மாதிரி ஒரு ராட்சசனை விடாம உன்னையும் சேர்த்து கருடனா இருக்கக்கூடிய ராமன், சர்ப்பமா இருக்கக்கூடிய ராட்சச உன்னை வேட்டையாடுவார். அபநேஷ்யதி மாம் பர்த்தா त्वत्त शीघ्रम अरिंदम असुरेभ्यः श्रियं दीप्तं விஷ்ணுஸ்திரிபிரிவக்ரமைஹி. அப்புறம் சத்ருசூதனன் ராமர் எப்படி அப்படின்னா இந்த 3 அடி வச்சு சொல்லலை, அந்த ஒரு அவதாரம் தான் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு சொல்கிற மாதிரி. இந்த 3 அடி வச்சு எப்படி வாமன அவதாரத்தில் திரிவிக்ரமணர் மொத்த ராட்சச ஜாதிக்கிட்ட இருந்த மொத்த விஷயத்தையும் புடுங்கின்றாரோ, அசுரகுலத்துக்கிட்ட இருக்கிறத புதுங்கின்றாரோ, அந்த மாதிரி ராமர் ஒரே க்ஷணத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார் உங்ககிட்ட. ஹே ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகோதா ராட்சசம்பலே அசக்தேன त्वया ரக்ஷா கர்த்துமேதத் சாதுவை நஹி கந்தம் உபாக்ராய ராமலக்ஷ்மணயோஸ்த்வயா சக்கியம் சந்தர்ஷேன ஸ்நாத்தும் சுனா ஷார்தயூலோரிவ தஸ்யதே விக்கிரஹே தாபியாம் யுக கிரஹணமஸ்திரம் விருத்தஸ்தேவந்திர பாகுபியாம் பாஹோரேகஸ்ய விக்கிரஹே. ஜனஸ்தானத்தில், ஜனஸ்தானம்னா இந்த இடம் தண்டகாரண்யத்தில், தண்டகாரண்யத்தில் நீ என்ன பயந்தாங்குழி பயணி, அவருக்கு அவருடைய பராக்கிரமத்துக்கு பயந்ததுனால தானே நீ என்ன பண்ண, சல்லம் பண்ணி அவளை மிருகத்து பின்னாடி அமிச்சு அவளுக்கு தெரியாமல் என்னை நீ இது பண்ண. உன்னால் ஒரு செகண்ட் கூட அங்கே நின்று வெயிட் பண்ண முடியலையே அவளை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு ராவணனை ஃபுல் லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்குறான். என்னாகும் ராவணனுக்கு? கோபம் வரும். அது பரவாயில்ல, என்ன தெரியுமா சொல்கிறா, உன்னை ஒரே க்ஷணத்தில் என்னாலே பஸ்மம் பண்ண முடியும். என்ன சொல்கிறா? ஒரே க்ஷணத்தில் என்னால் உன்னை பஸ்மம் பண்ண முடியும். ஆனால் அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்ம ஹதோர்ஜசா. என்னுடைய பதிவிரதா தர்மம், என்னுடைய தபஸ், என்னுடைய ஒரு தபஸ் போகிறோம் உன்னை பஸ்மம் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு ராமரோடைய ஆதேசம் எனக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெரக்டாக சீதா ஏதோ கோடிட்டு காட்டுறா. என்ன கோடிட்டு காட்டுறான்னா, ஐ டோன்ட் ஹாவ் த பர்மிஷன் டு கில் யூ. அப்படின்னா அவர் தான் உன்னை கொல்லணும். இன்டெரக்டாக சீதா அப்போவே தெளிவாக இருக்கா, நீ அவர் இல்லாத போது தானே என்னை எடுத்துன்னு போனேன், அவர் வரட்டும், அவர் உன்னை அடிக்கணும், நான் தொட மாட்டேன், நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். சரி, சீதையால் ராவணனை அப்படியே பஸ்மம் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்கலாம். எப்போ பண்ணியிருக்கலாம்? அப்படி முதல் தடவை தொட்டான் இல்லையா தூக்கிறதுக்கு, அப்போவே பஸ்மம் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. ஜட்டாயுவை கொண்டான் இல்லையா, அப்போவே பஸ்மம் பண்ணியிருக்கலாம். மேலே விமானத்தில் தூக்கின்னு வந்தான் இல்லையா, அப்போ பஸ்மம் பண்ணியிருக்கலாம். அப்போவே ஏன் ஓடிப்போச்சு, 10 மாதம் ஓடிப்போச்சே, பஸ்மம் பண்ணியிருக்கலாமே, அப்போவே பண்ணியிருக்கலாம். பண்ணல. ஏன்? ராமர் வரத்துக்காக வெயிட்டிங். ராமர் வரட்டும். நீ இன்கேப்பபிள் அப்படிங்கிறா. இன்கேப்பபிள் பர்சன் மொத்தமாக இப்போ எப்படி ராவணனை சித்தரிச்சிருக்கான்னா, சீதா, யூ ஆர் அன் இன்கேப்பபிள் கவர்டைஸ் பர்சன். கையாலாகாத கோழப்பயலே திருணம் அந்தரத கிருத்வா. அந்த புள்ள தூக்கி போட்டதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. இது சீதையோடைய அந்த வேகத்தை பார்த்து பஸ்மம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிறது,
மண்டோதரியும் தானியமாலினி அப்படின்னு 2 ரொம்ப க்ளோஸ் ஒய்ஃப். யாருக்கு? ராவணனுடைய ஒய்ஃப். அவள் 2 பேரும் வந்து, சுவாமி உங்களுடைய புஜங்கள் கிடைக்கணும்னா அவள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சுவாமி, அது கிடைக்கலன்னா அவள் தான் வந்து இது என்னது தே ஆர் ஓன்லி நாட் லக்கி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை மோகிச்சு அப்படியே வந்து அனண்ட பக்கமாக கூட்டின்னு போயிட்டான். யாரை? ராவணனை கூட்டின்னு போயிட்டான். யார் பண்ணுறா? மந்தோதரியும் தானியமாலினி அப்படின்ற இன்னொரு ஒய்ஃபும் வந்து அப்படியே கூட்டின்னு போயிட்டான் அந்த பக்கம். ராவணனும் அப்படியே வந்து கரெக்டாக சொன்ன தேவையில்லாத இந்த புகழ்ச்சியிலெல்லாம் வந்து இது கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து இத்யுக்த்வா மைதிலீம் ராஜா ராவண சத்ரு ராவணா சந்தர்ஷஸ்ததா சர்வா ராட்சசீர் கோரதர்ஷன. போர்ச்சே ராவணன் சும்மா போல என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராட்சசர்கள் எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னா, எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்களோ என்ன வேணால் பண்ணுங்கோ, என்ன பண்ணணும், இவளை வந்து ஒத்துக்க வைக்கணும். சீத்தை வந்து அது உயிரே போனாலும் முடியாது அப்படியா? இவ ஒத்துக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 மாதம் டைம் உனக்கு. இப்போ ஏன்னா ஒரிஜினலாக 12 மாதம் டைம் கொடுத்தார் இல்லையா, அதில் 2 மாதம்தான் பாக்கி இருக்குது. ஒரிஜினல் 12 மாதம் ஞாபகம் இருக்குல்ல, ராவணன் கொடுத்த டைம், அதில் 2 மாதம்தான் டைம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ள ஒத்துக்கலை அப்படின்னா சீதா வில் பி ஆல் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார். கார்த்தால் அவளை கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணி, இதெல்லாம் பாவம் சீதா மாதா கேட்டுன்னு இருக்கா. ஆஞ்சநேயர் அங்கேருந்து பார்க்குறாரு யாரெல்லாம் ராட்சசி இருக்கான்னு. பெரிய லிஸ்ட்டு வருது. ஏகாக்ஷி, ஏககர்ணி, கர்ணப்பிரவரணா, கோகர்ணி, ஹஸ்தகரணி, லம்பகரணி, அகர்ணிகா, அகர்ணிகான காதே இல்லாதவோ இந்த மாதிரி, அகர்ணிகா, ஹஸ்திபதி, அஸ்வபதி, கோபதி, பதச்சூலிகா, ஏகாக்ஷி, ஏகபாதி, பிருத்துபாதி, அபாதிகா, அதிமாத்திர சிரோக்ரீவா, அதிமாத்திர குச்சோதரி, அதிமாத்திர ஷ்யோநேத்ரா, தீர்க்கஜிஹ்வானகா, அநாசிகா, சிம்ஹமுகி, கோமுகி, சுகுமாரமுகி, இப்படி வேரியஸ் டைப்ஸ். சிம்ம முகத்தில் ஒன்று, ஒரு கண்ணு ஒன்று, 2 கண்ணு ஒன்று, பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். யார்? வால்மீகி. வா எல்லாரும் அங்கே இருக்கா. இப்போ என்ன பண்ணிட்டா உடனே அடுத்த ப்ராஜெக்ட் என்ன எடுத்து, எல்லாம் ஒரு ராட்சசியாக 2-3 கும்பலாக வந்து சீதாவை வந்து தொல்லை பண்ணுறான். ஏன்னா எஜமான் சொல்லிட்டு போயிருக்காருல்ல பண்ணணும் அப்படின்னு. அப்போது வந்து கேட்குறான், உனக்கு எதா அறிவே இல்லையா உனக்கு? ராவணன் வந்து என்ன சொல்கிறாரு, மண்டோதரிக்கும் மேலே உன்னை வந்து ராணியாக வைக்கிறேங்கிறார். நாங்கள் இங்கே இருக்கிற ஐஸ்வர்யங்கள் மொத்த லங்கா ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய மொத்தம் எல்லாத்துக்கும் நீ வந்து சுவாமினியாக இருக்க போகிற. உனக்கு ஏதாவது பைத்தியமா? உன்னை யோசிச்சு பாருங்கோ. இதே மாதிரி தொடர்ந்து 10 மாதம் எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் கேட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு அந்த மைண்டு. ஏகஜட்டா அப்படின்னு நோத்தி வரா. அவர் யார் தெரியுமா உனக்கு? புலஸ்தே வம்சத்தில் வந்தவர், விஸ்ரவ வம்சத்தில் வந்தவன். புலஸ்தேர்னால விஸ்ரவர்னால விஸ்ரவனுக்கு பிறந்தவர். அப்பேற்பட்ட ஒரு மகாராஜா அவனுக்கு வேண்டாமா? என்ன பேர் என்ன முடியும்? இப்படிதான் இருக்க முடியும் சீதாவால். நாட் ஈவன் லிஃப்ட் த ஹெட், ஒன்றும் கொஞ்சம் தலை கூட தூக்க முடியல சீதாவால். ஹரிஜட்டா. உனக்கு தெரியுமா 33 முக்கியமான தேவர்கள், அதுக்கப்புறம் தேவேந்திரன், இவா எல்லாரையும் ஜெயிச்சவன் அவன். மண்டோதரிக்கு மேலே உன்னை வச்சுக்கிறேங்கிறானே, உனக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உன்கிட்ட வந்து உன் காலில் விழுந்திருக்கு. உனக்கு அது அறிவே இல்லையா? புரியலையா?
விகடா அப்படின்னு ஒரு ராட்சசி. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளுடைய யவ்வனம், ஒரு பெண்மணின்னா அவளுடைய யவ்வனம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அநித்தியமான விஷயம். அதனால அது இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடு. தத்துவத்தில் 2 இருக்கு. ஒன்றுத்துக்கு பேர் வந்து சாருவாகம்னு பேர். சாருவாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரு வாக், பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாகவும் அப்படியே எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குமா. யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத், ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத். எது மட்டும் வாழறியோ சுகமாக வாழு, சுகத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு வாழு. ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஐசே நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. எல்லாம் விடுறா, சந்தோஷமா இரு, பி ஹாப்பி. ஐசே பணம் இல்லையே, கடனை வாங்கு, கடன் வாங்கி ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் இருக்குது லைஃப். பஸ்மீ பூதஸ்ய தேகஸ்ய புனராகதனம் குதா. இந்த உடம்பு ஒன்று நெருப்பில் விழுந்து எரிஞ்சு போச்சுன்னா திருப்பி எப்படி வரும்? அவ்வளோதான். கடனை வாங்கு, என்ஜாய் பண்ணு. கடன், அந்த கடனை அடைக்கணுமே, திருப்பி கொடுக்க வேண்டாம், திருப்பி கொடுக்க வேண்டாம். நமக்கு என்ன, நம்ம தான் செத்து போயிடுவோமே. நல்லா இருக்குல்ல இந்த தத்துவம், நீங்கள் ஃபாலோ பண்ணுறல, இந்த தத்துவம் எடுத்துக்கிறல. அப்போது அதை சொல்லும் போதும் கேட்கும் போதும், see, don't worry about anybody in the world. You just focus on yourself and you be happy. மார்னிங் குட் மார்னிங் மெசேஜ் வரும். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா எல்லாம் சாருவாக்கன்னு அர்த்தம். வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் யூ, தெர் இஸ் நோ. இதே தான் பரம தத்துவமாகவும் இவரும் சொல்கிறார். யார்? ரமண மகரிஷியும் சொல்கிறார், தேர் ஆர் நோ அதர்ஸ் அப்படிங்கிறார். சாருவாக்கனும் வந்து டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது வந்து அத்விதீய பிரம்ம தத்துவத்தில் சொல்கிறார், வஸ்து நிர்தாரணத்தில் சொல்கிறார் அவர். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம, பரம செல்ஃபிஷ்னஸில் ஒரு விஷயத்த. அதனால் அப்புறம் வந்து இந்த மாதிரி, அதனால் வந்து அனித்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அனித்தியம் அப்படின்னா என்ன? எதுவுமே நிலையாமை பெற்றது கிடையாது.